ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாப்டர் 7 ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். ஓகேங்களா, இந்த லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்களா, வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா, ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். ஓகேங்களா, இதுதான் லெசனோட டாபிக். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் 2 மார்க் கொஷினில் என்னென்னா, ரைட் எனி டூ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இம்யூனிட்டி. ஆக்டிவ் இம்யூனிட்டி பேசிவ் இம்யூனிட்டியோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டி பேசிவ் இம்யூனிட்டி பேரலாக பார்த்துடலாம். ஓகேங்களா, இம்யூனிட்டினா ஒன்றும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம உடம்புல வந்து எதனா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் எதனா வந்து பூந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஆன்டிபாடிஸ் ஒன்று இது பண்ணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்னன்னா பேத்தோஜன் ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா, அப்படின்னு என்னன்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கிற பாக்டீரியா ஃபங்கை அந்த ப்ரோட்டோசோவா இருக்கும் பார்த்தீங்களா, இதில் இருக்க பேத்தோஜன் தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் பேத்தோஜன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதில் இருந்து என்னன்னா ஆன்டிஜென் ஒன்று என்ன பண்ணணும் நம்ம பாடிக்குள்ளே வரும். ஓகேங்களா, அந்த ஆன்டிஜெனை எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம உடம்பு வந்து ஆன்டிபாடிஸ்னு ஒன்று வந்து என்ன பண்ணணும் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒயிட் பிளட் செல்ஸோட வேலையே அதுதாங்க. ஓகேங்களா, நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுமா, அதை வந்து என்ன பண்ணணும் அந்த இது வந்து உருவாக்கணும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அது என்ன பண்ணும் அந்த ஆர்கானிசம்க்கு எதுவாக என்ன பண்ணும் சண்டை போட்டு அதை வந்து வெளியே துரத்தி அடிச்சிடும். ஓகேங்களா, அதோட இதுதான் ஆக்டிவ் இம்யூனிட்டி பேசிவ் இம்யூனிட்டி. ஓகேங்களா, இதெல்லாம் என்னன்னா அக்யூட் இம்யூனிட்டிஸ். ஓகேங்களா, அதாவது பெறப்பட்டது நம்ம உடம்புலேருந்து என்னன்னா வெளியிலேருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் இம்யூனிட்டி பேசிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது என்னன்னா ப்ரொடியூஸ்ட் ஆக்டிவ்லி பை ஹோஸ்ட் இம்யூன் சிஸ்டம். ஓகேங்களா, அதாவது ஹோஸ்ட் இம்யூன் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுறது ஆக்டிவாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் இதில் என்னன்னா ரிசீவ்டு பேசிவ்லி அண்ட் தேர் இஸ் நோ ஆக்டிவ் ஹோஸ்ட் பார்ட்டிசிபேஷன். அதாவது வெளியிலேருந்து நம்மளுக்கு வந்து அந்த பேசிவ் இம்யூனிட்டி வந்து வரும். ஓகேங்களா, ஆக்டிவ் இம்யூனிட்டினானது நம்ம உடம்புக்குள்ளே ஆகும், அது வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ப்ரொடியூஸ்ட் டியூ டு கான்டாக்ட் பேத்தோஜன் பை இட்ஸ் ஆன்டிஜன். ஓகேங்களா, அதாவது அதோட கான்டாக்ட் எப்படி இருக்கும், பேத்தோஜன் ஆன்டிஜனோட கான்டாக்ட் இருக்கும். இதனாலனா ப்ரொடியூஸ்ட் டியூ டு ஆன்டிபாடிஸ் ஒப்டைன் ஃப்ரம் அவுட் சைடு. ஓகேங்களா, அதாவது அந்த ஆன்டிபாடிஸ் வந்து வெளியிலேருந்து வரதுக்கு என்ன வேணும் அதுக்கு வந்து இது பண்ணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டியூரபிள் அண்ட் எஃபெக்டிவ் ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா, ரொம்ப நேரம் வந்து இது இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும் இதோட ப்ரொடெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து டிரான்சிஸ்டன்ட் அண்ட் லெஸ் எஃபெக்டிவ். ஓகேங்களா, இதோட இது எப்படி இருக்கும் எஃபெக்டிவ் வந்து லெஸ்ஸாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மெமரிஸ் ப்ரெசென்ட், இல்லை வந்து நோ மெமரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பூஸ்டர் எஃபெக்ட் ஆன் சப்சிக்வெண்ட் டோசஸ் பாசிபிள். என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதுக்கு வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி இன்னும் நிறைய வந்து ஆன்டிபாடிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க இது பண்ணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்குவெண்ட் டோசிஸ் லெஸ் எஃபெக்டிவ். ஓகேங்களா, இன்னொன்னா இம்யூனிட்டி இஸ் எஃபெக்டிவ் ஒன்லி ஆஃப்டர் ஏ ஷார்ட் பீரியட். ஓகேங்களா, ஒரு பீரியடுக்கு மேலே இருக்கும், அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் இது இம்யூனிட்டி டெவலப்ஸ் இமீடியட்லி. அது என்ன பண்ணும் இம்யூனிட்டி வந்து ரொம்ப இமீடியட்டாக டெவலப் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இம்யூனிட்டியோட டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா வாட் இஸ் வேக்சின்ஸ். வேக்சின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ கொரோனா வேக்சின் அதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. ஓகேங்களா, அது வந்து எப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம உடம்புல கொரோனா வரக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து முதல்ல நம்ம உடம்புல போட்டுருவாங்க. எதனாலனா அது ஒரு இம்யூனிட்டி வந்து என்ன பண்ணும் ஆக்டிவேட் இம்யூனிட்டின்னு சொல்லிட்டு மேலே கொடுத்துருவாங்க. நான் படிக்கிறேன், அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். வேக்சின் இஸ் பயாலஜிக்கலி ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா, பயாலஜிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. தட் ப்ரொவைட்ஸ் ஆக்டிவ் அக்யூட் இம்யூனிட்டி டு ஏ பர்டிகுலர் டிசீஸ். ஓகேங்களா, ஆக்டிவ் அக்யூட் இம்யூனிட்டி என்ன பண்ணும் ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா, அது ஆக்டிவ் இம்யூனிட்டி என்ன பண்ணும் ஆக்டிவேட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே அதுதான். அக்யூட் என்னன்னா அந்த ஆக்டிவ் இம்யூனிட்டி பேசிவ் இம்யூனிட்டி நம்மளுக்கு வெளியிலேருந்து பெறப்பட்டது தான், நம்ம உடம்புலேருந்து இது கிடையாது. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எதனால அப்படி சொல்கிறேன் நான் அந்த ஆக்டிவ் இம்யூனிட்டி பேசிவ் இம்யூனிட்டினா, இப்போ நம்ம உடம்புல வந்து எதனா ஒரு ஆன்டிஜன் வந்து உள்ள நுழைஞ்சாதான் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்மளோட ஆன்டிபாடிஸை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறேன். அது வந்து இப்போ நம்ம உள்ள நோயில் ஆன்டிஜனை பொறுத்து தான் நம்மளோட ஆன்டிபாடிஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதில் தான் சொல்லிருக்காங்கன்னா வேக்சின்ஸ் பயாலஜிக்கலி பயாலஜிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆர்டிஃபிஷியலாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பயாலஜிக்காக ப்ரிப்பேர் பண்ணி அது என்ன பண்ணும் அந்த ஆக்டிவ் அக்யூட் இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும் அந்த டிசீஸ் வந்து என்ன பண்ணும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இம்யூன் சிஸ்டம் வந்து இது பண்ணும். ஓகேங்களா, ரீஅசம்பிள்ஸ் a disease causing microorganism and made for weakened and attenuated killed forms of microbes. The toxins are one of its pure proteins. ஓகேங்களா, அந்த வேக்சின் எங்கேருந்து உருவாகுது இந்த ப்ரோட்டீன்ஸ் மூலியமாக நம்மளுக்கு உருவாகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து ரைட் த சிம்டம்ஸ் ஆஃப் ஃபிளாசிஸ்னா ஒன்று கிடையாது, இந்த யானை கால் நோய் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பார்த்தீங்களா, அதோட சிம்டம்ஸ் தான் அதில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதோட சிம்டம்ஸ் ஃபர்ஸ்ட் என்னதுன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிம்ப் நோட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு த அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லிம்ப் வெசல்ஸ், அப்புறம் இன்ஃப்ளமேஷன் இன் லிம்ஸ் ஸ்க்ரோட்டம் அண்ட் மேமரி கிளாண்ட்ஸ். ஓகேங்களா, இதுதான் அதோட 3 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, இதோட 3 பாயிண்ட்ஸ் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா எனி 2 எனி 3ன்னு கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை வந்து மோஸ்ட் ஆஃப் இது வந்து 2 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. அப்போ நீங்கள் 3 பாயிண்ட் எழுதினா மட்டும் போதும். ஓகேங்களா, இது வந்து இந்த லெசனோட 3rd 2 மார்க். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 4th. ஓகேங்களா, 4th 2 மார்க் என்னன்னா நேம் எனி 4 ஹியூமன் வைரல் டிசீசஸ். ஓகேங்களா, ஹியூமனுக்கு வந்து வைரல் டிசீஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு காமனான கோல்டு, மம்ப்ஸு, மீசல்ஸு, வைரல் ஹெப்படைட்டிஸு, சிக்கன் பாக்ஸு, பாலியோ மைலிட்டிஸு, டெங்கு ஃபீவர், சிக்கன் குனியா, இதெல்லாம் வந்து ஹியூமன்ஸ்க்கு வர வைரல் டிசீசஸ். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து
ஹியூமன் ஸ்கொயர் வேல்யூ டிஸ்டன்ஸ் ஓகேங்களா. இதை கேட்டாங்கன்னா இதுல இருந்து எப்படி NE2 NE4 அப்படின்னு கேட்பாங்க. இதை 8 இது படிச்சு வச்சுக்கோங்க. எது மறந்தாலும் எதனா ஒன்று எடுத்து உங்களுக்கு போட்டு மேட்ச் பண்ணி எழுதி விட்டுலாம். ஓகேங்களா, புரிஞ்சுக்க நம்புறேன். 4 2 மார்க் தான் இருக்கு. 4 2 மார்க்கும் இங்கே கொடுத்துருக்கோம், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த சென்ஸில் வந்து இந்த கொஷின்ஸை தாண்டி நீங்கள் படிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. இந்த கொஷின்ஸை வந்து மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக கொடுங்க. அதுக்காக தான் இந்த கொஷின்ஸ் வந்து. ஸோ இந்த கொஷின்ஸ் ஃபுல்லாக படிச்சு நம்ம நெக்ஸ்ட் கொஷின் வந்து அதுக்கப்புறமா கூட படிச்சிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறமா படிச்சிக்கலான்னு இல்லை, படிச்சு தான் ஆகணும். இருந்தாலும் இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குன்றதாக தான் சொல்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நேம் த ஹார்மோன்ஸ் ரெகுலேட்டட் பை தைமஸ் கிளாண்ட் அண்ட் மென்ஷன் 2 ஃபங்க்ஷன்ஸ் தட் ஆஃப் தட் ஹார்மோன். அது வந்து அந்த தைமஸ் கிளாண்ட் வந்து என்ன ஹார்மோனை வந்து செக்ரேட் பண்ணுது, அதோட ஃபங்க்ஷன். ஓகேங்களா, அந்த ஹார்மோன் என்ன தைமோசின், அதோட ஃபங்க்ஷன் என்னன்னா ஸ்டிமுலேட்ஸ் த T cell to become mature. அடுத்ததாக என்னன்னா மெச்சூர் அண்ட் இம்யூனோ காம்பிடென்ட். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா மோஸ்ட் ஆக்டிவ், இல்லை ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் டியூரிங் நான் நேட்டல் அண்ட் ப்ரீ அடலசன்ட் பீரியட்ஸ். அப்போலாம் இருக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் அந்த தைமஸ் கிளாண்டோட ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோனோட வேலை. ஓகேங்களா, அந்த பேர் தைமோசின், அதோட வேலை என்னது இந்த 3 தான் அதோட வேலை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இஸ் மிஸ்டைரக்டட் இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ் ஜஸ்டிஃபை. ஓகேங்களா, ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னாது மிஸ்டைரக்டட் இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதை ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா த இம்யூனிட்டி சிஸ்டம் ஃபெயில்ஸ் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் அட்டாக்ஸ் இன் இட்ஸ் ஓன் பாடி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எவிடன்ஸ் பை த பிரசன்ஸ் ஆஃப் ஆட்டோ ஆன்டிபாடிஸ் அண்ட் T cells தட் ஆர் ரியாக்டிவ் வித் ஹோஸ்ட் ஆன்டிஜென்ஸ். அடுத்தது when the cells act as antigens in the same body, they are called autoantigens. Okay, autoantigens ஒன்று சேம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த cells act as antigens in the same body. அதாவது அந்த ஆன்டிஜென்ஸ் என்ன பண்ணும், அந்த இதில் வந்து அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணும், சேம் ஆன்டிஜென்ஸாக அவங்க என்ன பண்ணும் ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இது வந்து 3 மார்க்ஸ். ஓகேங்களா, 5th கொஸ்டின் 6th கொஸ்டின் வந்து இந்த லெசனோட 3 மார்க்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 5 மார்க். ஓகேங்களா, 4 2 மார்க் 2 5 மார்க் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் 5 மார்க்ஸ் போயிடலாம். ஓகேங்களா, இஃப் இம்யூனோகுளோபின் சர்வைலன்ஸ் இஸ் எஃபெக்டிவ். ஓகேங்களா, கேன்சர் ஷுட் நாட் அக்கர். ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க, இம்யூனோகுளோபினோட சர்வைலன்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குமா, கேன்சர் வந்து அங்கே வந்து இருக்காதா வராதா, அதை ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, immunoglobulin surveillance என்னன்னா the concept of immunoglobulin surveillance postulates the primary function of the immune system. ஓகேங்களா, it seeks and destroy malignant cells that are raised by somatic mutation. ஓகேங்களா, mutation ன்னு சொன்னா சடனா சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கும். அப்போ உடனே சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கும். அப்போ இம்யூனிட்டினாவும் உடனே அங்கே வந்து உருவாகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அது என்ன பண்ணும், ஒன்று அது இது பண்ணிட்டு டெஸ்ட்ராய் பண்ணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் the efficiency of surveillance mechanism reduce either result of aging or due to congenital or acute immunodeficiency leads to decrease in இன்சிடென்ட்ஸ் ஆஃப் கேன்சர். ஓகேங்களா, ரொம்ப எஃபிஷியன்சியாக இருக்கிற மெக்கானிசம் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து அது காக்னிட்டல் ஆர் அக்யூட் இம்யூனோடெஃபிஷியன்சி. அக்யூட்னா பெறப்பட்டது வெளியிலேருந்து வர இம்யூனோடெஃபிஷியன்சியை வந்து என்ன பண்ணுவோம் ரொம்ப இதுவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அது வந்து இன்க்ரீஸ் இன்சிடென்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ். ஓகேங்களா, இன்க்ரீஸ் இன்சிடென்ஸ் ஆஃப் கேன்சர் வந்து என்ன பண்ணோம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இஃப் இம்யூனோகுளோபின் சர்வைலன்ஸ் இஸ் எஃபெக்டிவ் கேன்சர் ஷுட் நாட் அக்கர். ஓகேங்களா, இம்யூனோகுளோபின் சர்வைலன்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், கேன்சர் வந்து அங்கே வந்து இதுவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. த டெவலப்மெண்ட் ஆஃப் டியூமர் ரெப்ரசன்ஸ் ஆஸ் லேப்ஸ் இன் சர்வைலன்ஸ். ஓகேங்களா, டியூமர் கட்டி. ஓகேங்களா, என்ன பண்ணுறோம் சர்வைலன்ஸ் வந்து ரொம்ப லேப்ஸ் பண்ணும். ஓகேங்களா, இதுனாது 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடுவோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின் வித் சூட்டபிள் டயக்ராம். அதோட டயக்ராம் இங்கே இருக்குது. ஓகேங்களா, அதை சூட்டபிள் டயக்ராம் வச்சு என்ன பண்ணிட்டு சொல்கிறாங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஒய் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, ஒய் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இதை பார்த்து உங்களுக்கே தெரியும் ஒய் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கம்ப்ரைஸ் ஆஃப் 4 பாலிபெப்டைட் செயின்ஸ். ஓகேங்களா, 4 பாலிபெப்டைட் செயின்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து கம்ப்ரைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, கம்ப்ரைஸ் ஆஃப் 4 பாலிபெப்டைட் செயின்ஸ். நெக்ஸ்ட் வந்து 2 ஐடென்டிக்கல் லைட் செயின்ஸ் L, 2 ஐடென்டிக்கல் ஹெவி செயின்ஸ் H. ஓகேங்களா, அதாவது எல் செயின்ஸ் வந்து 2 இருக்குது, H செயின்ஸ் 2 இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாலிகுலர் வெயிட். ஓகேங்களா, எல் செயின் வந்து 25,000. நெக்ஸ்ட் வந்து 214 அமினோ ஆசிட்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அண்ட் H செயின் 450 அமினோ ஆசிட்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 4th பாயிண்ட் என்னன்னா the polypeptide chain are linked as SS bond. ஓகேங்களா, SS bond இருக்கும் லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 1 light chain is attached to each heavy chain and 2 heavy chains are attached to form a Y-shaped structure. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஒரு நிமிஷம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஈச் செயின் L and H has 2 terminals, C terminal and N terminal. ஓகே, 2 டெர்மினல் இருக்கும், அது ஒன்று C terminal ஒன்று N terminal. ஈச் செயின் L and H has 2 regions, variable 5th region and constant C region. ஓகேங்களா, V region and constant C region. நெக்ஸ்ட் வந்து V region of L and H
chains combines to form an antigen binding site. Next வந்து C regions are the same in all antibodies and serve common functions. ஓகேங்களா, இது வந்து டைப்ஸ் ஆஃப் IgG gamma, IgM mu, IgA alpha, IgD delta, IgE இதெல்லாம் வந்து இது வந்து இதோட ஹியூமன் ஓகேங்களா இம்யூனிட்டி அது வந்து என்ன பண்ணும் இது பண்ணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் என்ன, அக்ளூனேஷனு, ப்ரிசிபிடேஷனு, அப்சோனேஷன், நியூட்ரலைசேஷன். ஓகேங்களா, இது வந்து இந்த இம்யூனோகுளோபுலர் ஸ்ட்ரக்சரோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின்னா வாட் இஸ் வேக்சின், வேக்சின்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே படிச்சிருக்கோம், அதோட டைப்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, என்னது பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் தட் ப்ரொவைட்ஸ் ஆக்டிவ் அக்யூட் இம்யூனிட்டி டு ஏ பர்டிகுலர் டிசீஸ். ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் டிசீஸ் என்ன பண்ணணும், ஆக்டிவ் இம்யூனிட்டி என்ன பண்ணணும், ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா, மேட் ஃப்ரம் வீக்கண்ட் ஆட்னேட்டட் அது அங்கே பார்த்து தான் டைப்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வேக்சின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைவ் ஆட்னேட்டட் வேக்சின். அது எப்படின்னா யூஸ் த வீக்கண்ட் ஆட்னேட்டட் ஏஜ்டு லெஸ் வெர்லண்ட் ஃபார்ம் ஆஃப் த வைரஸ். ஓகேங்களா, அதுக்கு என்னன்னா ரொம்ப வீக்கான ஒரு இதை என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க அந்த வைரஸ்க்கு. எக்ஸாம்பிள் வந்து மெலிசஸ், மம்ஸ், ருபெல்லா அண்ட் வெரிசீலியா வேக்சின். ஓகேங்களா, சிக்கன் பாக்ஸ் அதோட வேக்சின்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வீக்கானதை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கில்டு வேக்சின்ஸ் ஒன்றுமே கிடையாது, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. லைவ் பேத்தோஜனை இன்ஆக்டிவேட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணால் கில்டு பேத்தோஜன்ஸாக மாற்றுவாங்க. ஓகேங்களா, கில்டு ஆர் இன்ஆக்டிவேட் பை ஹீட் அண்ட் அதர் மெத்தட்ஸ். ஓகேங்களா, அதை ஹீட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கில் பண்ணி இல்லை இன்ஆக்டிவேட்டில் மாற்றி அதை என்ன பண்ணுவாங்க, வேக்சின் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு எக்ஸாம்பிள்னா சாக்ஸ் போலியோ வேக்சின் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்சைடு வேக்சின்ஸ் என்னன்னா கண்டெய்னர் டாக்ஸின் ஆர் கெமிக்கல் செக்ரேட்டட் பை த பாக்டீரியா ஆர் வைரஸ், DPTT வேக்சின். ஓகேங்களா, என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லைவ் பேத்தோஜன் என்ன பண்ணுறாங்க, கெமிக்கல் மாடிஃபிகேஷன் மூலிமா டாக்ஸைடா மாற்றுறாங்க. ஓகேங்களா, இது வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன் இருக்க டைப்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து இந்த வீடியோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நிறைய வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எதனாலனா நாங்கள் இந்தளவுக்கு ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒரு லெசனை வந்து நடத்த முடியும். ஓகேங்களா, இன்ச் பை இன்ச்சாக லைன் பை லைனாக எங்களால் எஃபோர்ட் போட்டு நடத்த முடியும். ஆனால் எங்களோட டைம் வந்து வேஸ்ட்டாக போகிறோம். எதனால் வேஸ்ட்டாக போகணும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வந்து சரியாக இல்லை அப்படின்னா நான் இவ்வளோ எஃபோர்ட் போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும்ல. ஓகேவா, அப்போ நீங்கள் இதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, அதுக்கேற்ற சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். பசங்க இவ்வளோ கேட்குறாங்களே, பசங்க இவ்வளோ வந்து இன்னும் நல்லா ஆர்வமாக இருக்காங்க, நம்ம சேனல் வந்து கவனிக்கிறதுல ஆர்வமாக இருக்காங்களே, ஸோ நம்மளுக்கு இன்னும் இவங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி லைன் பை லைனாக நடத்தணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு வரும். ஓகேங்களா, பேசிக்காக எனக்கு வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா, எங்களுக்கு கூட இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் வரும். ஓகேங்களா, ஸோ அதை பொறுத்து தான் நாங்கள் நெக்ஸ்ட் வந்து இந்த பயாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் பயாலஜி. ஓகேங்களா, டேக் ஓவர் பண்ணும்போதே நிறைய இது இருந்தது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய வீடியோஸ் வந்து மெனக்கெட்டு போடணும்னா அதுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இதுக்கு முன்னாடி போட்ட நிறைய வீடியோஸ்லேயும் அதை சொல்லியிருப்பேன், இந்த வீடியோஸ்லேயும் அதை சொல்கிறேன்னா எங்களுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா, நாங்கள் பண்ணுற வேலையை வந்து உருப்படியாக பண்ணணுமா இல்லையா? ஸோ ஓகேங்களா, அதுக்காக நாங்கள் எஃபர்ட்ஸ் நிறைய போடணும். அந்த எஃபர்ட்ஸ் வந்து இப்போ இந்த வீடியோஸில் வந்து அதிகமாக போட்டு நம்ம எஃபர்ட்ஸ் எடுத்துக்கணும் இல்லை. ஓகேங்களா, எதனால்னா உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து தான். இப்போ நாங்கள் எஃபர்ட்ஸ் போட்டு அதை இது பண்ணி நிறைய பண்ணோன்னா அப்போ உங்களுக்கு கிடையாது ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கரெக்டாக வரலாம், அப்போ எங்களோட எஃபர்ட்ஸ் தானே வேஸ்ட்டு. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோக்கெலாம் எவ்வளோக்கு உங்களால் இது பண்ண முடியும், சப்போர்ட் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியான முறையில் தான் இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு இன்னும் எஃபர்ட் போட்டு நடத்தோம்னா நாங்கள் அதுக்கு ரெடி. ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான். ஓகேங்களா, கொஸ்டின் போயிடும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் வேக்சின்ஸ் என்னன்னா கண்டெய்ன்ஸ் த பியூர் சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஆஃப் பேத்தஜன். எக்ஸாம்பிள் வந்து ஹெப்படைட்டிஸ் B வேக்சின். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஜென்ரேஷன் வேக்சின்ஸ் என்னன்னா கண்டெய்ன் த பியூரஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் பொட்டன்ஸ் வேக்சின்ஸ். ஓகேங்களா, அது வந்து என்னன்னா சிந்தட்டிக்காக ஆர்டிஃபிஷியலாக வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து மேக் பண்ணுவாங்க. கண்டென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பியூராக இருக்கும், ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் இருக்கும் அந்த வேக்சின்ஸ். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு வந்து DNA வேக்சின், ரீகாம்பினன்ட் வேக்சின். ஓகேங்களா, இது வந்து வேக்சினோட டைப்ஸ், 3 ஜென்ரேஷனுக்கான டைப்ஸு. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் கொஸ்டின், கிளாஸிஃபை த ட்ரக்ஸ் அண்ட் பேஸ் ஆஃப் அதர் எஃபெக்ட்ஸ். ஓகேங்களா, ட்ரக்ஸு அதோட எஃபெக்ட்ஸ்லாம் என்னன்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிமுலன்ஸ், ஆம்பிடைமின்ஸு, கோகைன்ஸ், நிக்கோட்டின் அண்ட் டபாக்கோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணால் இது வந்து அது ட்ரக்ஸு. அதை வந்து எதை வந்து அஃபெக்ட்ஸ் பண்ணுன்னா அக்லரேட்ஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் த பிரெயின் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவிட்டி எதுனா வந்து ரொம்ப ரொம்ப இது பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து டிப்ரெஷன்ஸ்னாங்க ஆல்கஹாலு, பார்பியூட்டரேட்ஸு, டிரான்ஸ்டிகுலைசர்ஸ். ஓகேங்களா, இது வந்து ஸ்லோ டவுன் த ஆக்டிவிட்டி ஆஃப் தி பிரெயின். ஓகேங்களா, பிரெயினோட ஆக்டிவிட்டி வந்து என்ன பண்ணும், ரொம்ப ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நார்கோட்டிக்கு அனலஜெசிக்ஸ். ஓகேங்களா, அப்படின்னா ஆப்பியம், மார்ஃபின். ஓகேங்களா, இது வந்து என்னன்னா ஆக்ட் ஆஸ் அ டிப்ரெசன்ட் ஆன் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஓகேங்களா, என்ன பண்ணும், ஆக்ட் ஆஸ் அ டிப்ரெசன்ட் ஆன் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணும், ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஹாலுசினேஷன்ஸ்னா லைசர்ஜிக் ஆசிடு, டைஎத்திலமைடு, பென்சிலிடைன். ஓகேங்களா, இது என்ன பண்ணால் டிஸ்டோர்ட்ஸ் த வே ஒன் சீஸ், ஹியர்ஸ் அண்ட் ஃபீல்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் வந்து இது காஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டிமுலன்ஸ், டிப்ரெஷன்ஸ், ஆல்ஜினேஷன் 3மே இதுலனா பேங்கு, மர்ஜுவானியா, கஞ்சா,
சேரஸ் ஓகேங்களா. இதெல்லாம் என்ன பண்ணுன்னா ஸ்டிமுலட் ஆக்ஷன் அண்ட் சிஎன்எஸ் அண்ட் அஃபெக்ட்ஸ் த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் ஓகேங்களா. அதான் சிஎன்எஸ் சொல்லிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இது அஃபெக்ட் பண்ணும் ஓகேங்களா. பாருங்க இது இந்த கொஷினை படிக்கிறவங்க பார்க்குறவங்க வந்து நிறைய சைல்டுஹுட் எல்லாரும் அதாவது 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் இருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு லெசன்ஸில் வந்து எதுக்காக இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த லெசன்ஸ்லாம் கொடுத்து நிறைய வந்து இது பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் இதை நல்லா படிச்சுட்டு நீங்களும் இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதுலேருந்து இருக்கவங்களும் சொல்கிறேன் இல்லாதவங்களும் சொல்கிறேன் ஓகேங்களா. தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இதெல்லாம் இது பண்ணால் இது மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்க ஓகே. இந்த மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. நான் மறுபடியும் சொன்னதான் இந்த வீடியோவில் சொன்னது தான். அது என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நாங்களும் இந்த மாதிரியான நிறைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் நிறைய உங்களுக்கு போகிறதா ரெடியாக தான் இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் கொடுங்க. பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.